ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெர்டிடஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து 1.5ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக கேட்கறது முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேழக்கம் அன்னைக்கு கொடுத்துருந்தோம். ஸோ நிஃப்டி ஐடி ஒரு ஸ்டாக்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறி இருக்கான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ் ஒரு நல்ல ஒரு ரேலி. ஸோ என்கிட்ட கொஞ்சம் ஃபண்ட் இல்ல. அதனால நான் எடுக்கல. ஒரு 15% கிட்ட ஒரு 10% ரேலி, நல்ல ரேலி. ஸோ நல்ல ஒரு ரேலி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோஃபோர்ஜ் இன்னும் அந்த அளவுக்கு ரேலி கொடுக்கல. பட் ஆனால் உரைச்சிருக்கான். கொஞ்சம் அவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எம்பசைசஸ் அவனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே தான் வந்திருக்கான். எல்டிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கான். ஸோ பெர்சிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்ல ரேலி. ஸோ அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்துருவோம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். ஸோ காலையில் ஒரு நல்ல ஏற்றம் இருந்தது. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாரி வந்திருந்தான் 5 மினிட்ஸில். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்றமே இல்லை. ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏதாவது ட்ரேட் எடுக்கலாம்ட்டு. பட் ஆனால் எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஸோ விட்டுட்டேன். சரி, எதுக்கு தேவையில்லாம போகணுன்ட்டு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான் அதுக்கு. இந்த சப்போர்ட் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இது பண்ணும். அதாவது 23,654 வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம். இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கான ரிசல்ட் வருது. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லதாக வந்துச்சுன்னா பரவாயில்ல. பட் ஏதாவது ஒரு லார்ஜ் கேப் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல், இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏற்றுவாங்க, திருப்பியும் ஏற்றுவாங்க. ஸோ அப்படி தான் நடந்திருக்கு போன ப்ரீவியஸாலாம். கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதே தான், சைட்வேஸ் தான். ஸோ அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை இன்டர்டேயில். ஸோ இதை ஒரு இதுவாக தான் எடுத்துக்க முடியும், சைட்வேஸாக தான் எடுத்துக்க முடியும். ஸோ மார்க்கெட் இன்னும் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்ப்போம் வர இதில். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா 5 மினிட்ஸில் போய் பார்த்துருவோம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். ஸோ இந்த இது இருக்குது பாருங்கள், இங்கே ஆரம்பித்தான். இங்கே ஆரம்பித்து அப்படியே ஒரு ஃபுல்லாகவே சைட்வேஸே கொண்டு போயிட்டானுங்க. ஸோ இதில் எதுவுமே பண்ண முடியாது, அமைதியாக இருக்கிறது நல்லது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் மாரி வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் இதுக்கு மேலே போகாமல் இந்த இது இருக்குல்ல 52,600, கரெக்டாக 52,700, இது தாண்டாமல் நிஃப்டி வந்து திருப்பி புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கு வராது. இந்த இது இருக்குல்ல, இது தாண்டிடும். இது தாண்டினா தான் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து பியரிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ லாங் டேர்மில் இது இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா பியரிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குது இது வரைக்குமே. ஸோ இதை உடைக்கணும். இதை உடைக்கலன்னா அப்படியே கீழே போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இது இருக்குல்ல, இதை உடைச்சிட்டானா ஓரளவுக்கு நாளைக்கு கீழே இறங்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூசி பேங்க் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. செகண்டு விக்ஸு லைட்டாக ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் வச்சுருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கனாலும் நல்லாயிருக்கும். அப்போ தான் மார்க்கெட் வந்து ஏறும். ஸோ நிஃப்டி ஆட்டோ அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பிக்கிறான். ஸோ கொஞ்சம் கவனமாக இன்னும் கொஞ்சம் பாருங்கள். இந்த சில ஸ்டாக்லாம் நான் சொல்கிறேன். சில ஸ்டாக்லாம் நாளைக்கு நல்லா இருந்தது நான் சொல்கிறேன். நிஃப்டி 80 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே வச்சுருக்கானுங்க. ஸோ க்ளோசிங் வந்து மேலே வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவான மூமெண்ட் தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ மேலே வர ஆரம்பிக்கிறான். இவன் வந்தானா கைத்தான் அந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம வரும் அந்த லிஸ்ட்டை காட்டுறேன். நிஃப்டி மீடியா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ மேலே வர ஆரம்பிக்கிறானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎக்ஸ் அவனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இவன் கீழே இறங்கிட்டான் ஜெனிஃபர். பட் ஆனால் இந்த சப்போர்ட்டில் கரெக்டாக இருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி ஏற்றிட்டு கூட இறக்கிட்டு கூட கொஞ்சம் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விபிஎல் அந்தளவுக்கு இல்லை. டாரன் ஃபார்மா அந்தளவுக்கு இல்லை. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அந்தளவுக்கு இல்லை. கேன் ஃபினான்ஸ் அந்தளவுக்கு இல்லை. அசல் அந்தளவுக்கு இல்லை. சௌராஷ்டிரா சிமெண்ட்டாக பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கான். இன்னும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இதுக்கு மேலே போனோன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேலி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கஜாரியா செராமிக்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ஸ்டாக்கும். ஸோ பர்ஃபெக்டாக நல்லா ஏறி இருக்கா. இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம், ஒரு 5%. எங்கே கொடுத்துருப்போம் நினைக்கிறேன். இங்கேருந்து கொடுத்துருப்போம் 10% நல்லா ஏற்றம். ஸோ இதுவும் நம்ம கொடுத்துருப்போம். ஓக் ஃபார்மா இதுவும் இங்கே கொடுத்துருப்போம் இந்த இது உடைக்கும் போது. ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 30%. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்டாக் எடுக்கல, ஃபண்ட் இல்லை, அதனால மற்ற ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ அதனால் அப்போலோ டயரும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நம்மளோட பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் ஸ்டாக்கில் கொடுத்துருப்போம். ஸோ பர்ஃபெக்டாக பாருங்கள், பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருங்க. ஸோ நிறைய ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக எடுத்திங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அலெக்ட்ரா க்ரீன் பாருங்கள், இதுக்கு மேலே போகணும்னா கொஞ்சம் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதாவது 1890க்கு மேலே 900 மேலே போனீங்கன்னா நல்ல ஒரு ரேலி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட இது பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஸோ இதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இது கீழே வந்ததுன்னா வந்துடலாம். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பர்ஃபெக்டாக ஒரு 1:3 ஒரு நல்ல ஒரு இது. ஸோ பார்த்துக்கோங்க கொஞ்சம் இந்த ஸ்டாக்கை. சன்டெக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட் பண்ணிட்டேன். ஸோ இது நான் வச்சுருந்தேன். ஏன் கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் மாரி வருது. ஸோ அதனால தான் இது டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இது இங்கே இல்லை, என்னுடைய பர்சனல் குரூப்பில் இது பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வந்துருக்கு. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக கட் பண்ணேன். பர்ஃபெக்டாக கட் பண்ணனால ஒரு 4120 மிச்சம். இல்லைனா 4120 கொடுத்துட்டு வந்திருக்கும். இதுக்கு மேலே போனால் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்தால் தான் நம்மளுக்கு தொல்லை. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஏன் கரெக்டாக கட் பண்ண பார்த்தீங்கன்னா, சுஸ்லான் இதுக்கு முன்னாடி அடி வாங்கியிருக்கேன். ஸோ இதேமாதிரி தான் பர்ஃபெக்டாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்தது. அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதுக்கு நான் கொடுத்த விலை பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ அதனால தான் இந்த வாட்டி பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம். ஸோ இதில் இருந்தால் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அனுபவத்தில் இருந்தால் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் இதில் ஓரளவுக்கு சேவ் பண்ணிட்டேன். என்ஆர்பி பியரிங் இது வச்சுருக்கேன். இன்னும் இது வரல. இது கீழே வந்தால் தான் வெளியே வருவேன். ஸோ அது வரைக்கும் வெளியே வர மாட்டேன். ஸோ பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் போல் நம்மளுடைய வழக்கமான அந்த ட்ராக்கிங் ஸ்டாக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் மற்ற ஸ்டாக்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த இன்னும் பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்காக கொஞ்சம் ட்ராக் பண்ணும். அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், அது பார்க்கலாம். நிஃப்டி மைக்ரோ கேப்பிங் நல்லா ஏற்றம். சில ஸ்டாக்லாம் பயங்கரமான இது ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10% ஸ்டாக் வந்து ஏறி இருக்குது என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்லாம். ஸோ ஓஎஃப்எஸ்எஸ் ஓரளவுக்கு இதுவாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தூக்கிடலாம், இந்த ஸ்டாக்லாம் தூக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நாளைக்கு எதுனா இருந்தால் ஆட் பண்ணுறேன். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமாலாம் அந்த ஸ்டாக்கை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இனிமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும்ல, அந்தமாரி ஸ்டாக்கை வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ அது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுமாரி நாளையிலேருந்து அதை பார்த்துக்கலாம். இதை விட்டுருவோம், பார்ப்போம். இந்த ஸ்டாக்லாம் சில ஸ்டாக்லாம் தூக்கிட்டு நாளைக்கு புதுசாக கொண்டு வரேன். பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஸ்டாக்காக கொண்டு வரேன். ஸோ சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணுவோம்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர்எஃப்சி அந்தளவுக்கு இல்லை. இந்த கீழே வந்ததுன்னா ஓரளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பர்ஃபெக்டாக பண்ணலாம். இந்த இது இருக்குல்ல, இந்த ஒரு இது இருக்குல்ல, பர்ஃபெக்டாக ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணோம்னா பண்ணலாம். பார்க்கலாம். இது வந்து நான் சொல்கிறேன், எடுத்தேன்னா சொல்கிறேன். யூகோ பேங்க் அந்தளவுக்கு இல்லை, கீழே தான் வரான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதான்ட்டு. ஆனால் இந்த ஸ்டாக்லாம் யூகோ பேங்க் இந்த இப்போ பியூசிக்கு ஸ்டாக்லாம் இப்போ எடுத்து விட்டோம்னு வச்சிங்களேன், அப்புறமா பட்ஜெட் வேறு வருது. இன்னொரு 20 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிருமோன்னு ஒரு இதுவாக இருக்குது. அதுவும் ஒரு இது இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த பியூசி பேங்க்லாம் விட்டுட்டோம்னு வச்சிங்களேன், அப்புறமா தான் ஏறிடுவானுங்க. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ பார்ப்போம். அது அப்படி ஏதாவது பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் நான் தனியாக வாட்ச் பண்ணிக்கிறேன். இனிமேட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம விடும்போது தான் அந்த ஸ்டாக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஏறும் நிறைய வாட்டி. சகுமா அந்த அளவுக்கு இல்லை. ரயில்டெல் ஓரளவுக்கு கீழே இறங்கியிருக்கான். ஐஓபி பர்ஃபெக்டாக ஒரு இது வந்திருக்கு. ஐஆர்பி அப்படியே சைட்வேஸில் தான் கொண்டு போகிறானுங்க. ஸோ மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இது எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ பார்ப்போம் இது நல்லா கரெக்டாக நடக்குதான்ட்டு. அதாவது 64 கீழே வந்துடுச்சுன்னா வெளியே வந்துட வேண்டியதான். அதாவது 63-75 கீழே வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்துடுச்சுன்னா வெளியே வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் இதுக்கு தானே வாங்கியிருக்கோம், ஒரு ரிசர்ச் பர்பஸ் தானே. ரொம்ப அதிகமாகலாம் போடல, வெறும் 1800 தான் போட்டிருக்கு. சினர்ஜின்னு அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் சைட்வேஸ் போயிட்டுருக்கான். எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரியான ஸ்டாக்கில் நம்ம ட்ராக் பண்ணுவோம். இப்போ இது இருக்குல்ல, இந்த ஸ்டாக் இருக்குல்ல, இது மாதிரி ஸ்டாக்கை வந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். வாட்ச் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்தோம்னா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த சொல்கிறது. ஸோ இப்படி இருக்கும் இதுமாரி ஸ்டாக் எடுக்கலாம். நீங்கள் ஹெரிடா அந்தளவுக்கு இல்லை, இதுவும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஜோதி சிஎன்சி இவனெல்லாம் தூக்கிடலாம். அசாட் அவனும் தூக்கிடலாம். அதானி டோட்டல் கேஸ் இந்த இடத்துல சப்போர்ட் வந்தால் எடுத்து பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கீழே வந்துச்சுன்னா இதுவாகிடலாம். இங்கே கீழே வரும்போது பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட நம்ம எடுத்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வரட்டும். இங்கே வந்ததுன்னா ஒரு அலாரம் வச்சு வச்சிடலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இதில் வரலையா? அது நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு அதானி போர்ட் மேலே தான் இருக்கான். அதானி என்டர்பிரைசஸ் அந்தளவுக்கு இல்லை. இவனுக்கு கீழே வரான். கீழே வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். அதானி எனர்ஜி சொல்யூஷன். ஏன்னா ஒரே கேண்டில் அடிச்சிடுவாங்க இவங்கள. ஒரே கேண்டில் தூக்கிட்டு போய் இங்கே கொண்டு போய் வச்சுருவானுங்க. ஸோ இங்கெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள், இங்கே நடந்திருக்கு பாருங்கள், அதே மாதிரி இங்கே நடந்திருக்கு. ஸோ ஒரே கேண்டில் எத்தனை பேர் அடிச்சானுங்கன்னா அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்? ஒரு 24%. அட்லீஸ்ட் ஒரு 20%ஆவது தூக்கி போய் வைப்பானுங்க டக்குன்னு. அப்படியே கீழே இறக்குனாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது கதை. இந்த ரேடிகோ காயின் தந்தோம். ஸோ எஃப்எம்சிஜி பிரேக் அவுட் வச்சுன்னா கொஞ்சம் இவனை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், இன்னும் ஃபாஸ்ட் ஆயிடுவான். ஸோ அவ்வளோதான். எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதை விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.